வணக்கம். நாங்கள் திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2026, 27 ஆகிய வருடங்களில் சந்திக்க உள்ள மாணவர்களுக்கான பயிற்சியிலே சந்திக்கின்றோம். இந்த பயிற்சியிலே முதல் கட்டமாக அரச பரீட்சை வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் நான் மாணவர்களுக்கு அளிப்பதோடு அந்த பயிற்சியில உள்ள வினாக்கள் போன்று இலகுபடுத்தப்பட்ட வினாக்கள் மாணவர்களிடம் விடைகள் வெளிக்கொணரும் ஒரு சேவையை இதில் செய்கிறேன். ஆயினும் அதாவது நான் முதல் காணொலிகளில் குறிப்பிட்டது போல் 100 விடைகள் முன்னணியாக முதலில் சரியாக வழங்குபவர்களுக்கு நான் என்னுடைய பயிற்சித்தாள் பொதி இலவசமாக 3 மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறேன். ஆனால் அதற்காக காணொலி பதிவேற்றம் செய்து 1 மாத காலத்தினுள் அனுப்பப்படுதல் வேண்டும் என்பது முக்கியம். ஏனென்றால் அந்த 1 மாத காலத்துக்குள்ள 100 காணொலியும் வருவதற்கு நீண்ட காலம் எடுக்கலாம். ஆனால் விடைகள் 1 மாத காலத்துக்குள்ளே நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனல்ல கொமெண்ட் ஊடாக அனுப்புதல் வேண்டும். இந்த பரிசு திட்டத்தில் பங்கு பெற்றுவதற்கு அதன் மூலம் பிள்ளைகளுக்கு நான் பரிசுகள் வழங்குவேன். இப்பொழுது நாங்கள் 2025ஆம் ஆண்டிலே நடைபெற்ற வினாத்தாள் 1 பரீட்சை வினாத்தாள் 1 8வது வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் வினாக்கள் பந்துகளாக இருந்தாலும் அவைகளை வாக்கியங்களாக பிரித்து அந்த வாக்கியங்களை புரிந்து கிரகித்து விளங்கி விடையளிப்பது இலகு வழி என்பதை உங்களுக்கு வழிநடத்தி அந்த வழியிலேயே இங்கு தகவல்களை எழுதி உங்களுக்கு விடை காணும் முயற்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் கேள்விக்கு நுழைவதற்கு முதல் அரச பரீட்சையிலே கேள்வி உள்ளது அப்படியே வாசிக்கின்றேன். தயவு செய்து வினாவை பார்த்துக்கொண்டு நீங்கள் கேளுங்கள். அமல், விமல், சமல் ஆகிய மூவர்ணகம் வீடுகளின் அமைவு தரப்பட்டுள்ள பருப்படி படத்தில் முறையே ABC இனாலும் அவ்வீடுகளை தொடுக்கும் பயணப்பாதை வட்டத்தினாலும் காட்டப்பட்டுள்ளன. அப்படி என்றால் அமல், சமல் வீடுகள் ABC, வீடுகளை தொடுக்கும் வட்டமான பயணப்பாதை அம்புக்குறியினால் அம்புக்குறி திசையில் வருகின்றனர். பின்னர் சொல்லப்படுகின்றது, அவர்கள் மூவரும் தமது வீடுகளிலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டு அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில் ஒரே கதியில் வட்டப்பாதையில் வருகின்றனர். மூவரும் ஒரே நேரத்தில் ஒரே கதியில் அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில் வருகின்றனர். இப்ப கேள்வி, யார் ஏனைய 20 வீடுகளையும் முதல் கடந்து சென்றார்? இப்ப உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்க நல்ல ஆர்வமாக இருக்க வேண்டும். இங்க பாருங்க, இதனால் தரப்பட்ட மற்ற வரிப்படம். இதிலே அமல், விமல், சமல் ஆகிய வீடுகள் ABC என குறிக்கப்பட்டுள்ளது. அப்ப இது அமலிட வீடு, அடுத்ததாக இது விமலிட வீடு, இது சமலிட வீடு. இது முதலாவது அமலிட வீடு. இப்ப என்ன சொல்லப்படுகின்றது, மூவரும் இந்த வட்ட வரிப்படை பாதையிலே தங்களுடைய வீடுகளில் இருந்து புறப்படுகிறார்கள். ஒரே நேரத்தில் ஒரே வேகத்தில் ஒரே நேரத்தில் 3 பேர் புறப்படுகிறார்கள். யார் முதல்ல இந்த ஏரியில் நடைபெற்ற வீடுகளை முதலில் கடக்கிறார்கள் என்பது கேள்வி. இப்ப நாங்க இந்த வட்ட வரிப்படத்தை 8 சம பாகமாக பிரிப்போம். பிரித்தால் எங்களுக்கு இலகுவாக விடை காணுங்கள், இலகுவாக இருக்கும். இது கருத்துக்காக பிரிக்கிறது இல்லை, மனதால நீங்க பிரித்துக் கொள்வார்கள். பிரித்துக் கொண்டு இந்த 8 பாகங்களையும் 8 கிலோமீட்டர் என கருதி கொள்வோம். அப்ப இது இந்த பக்கமாகத்தான் இருக்கிறார். இது முதல் 1 கிலோமீட்டர், இது 2 கிலோமீட்டர், இது 3வது, இது 4வது, இது 5வது, இது 6வது, இது 7வது, இறுதி 8வது. ஆனா நாங்கள் இதன்படி பார்க்கின்ற போது முதல்ல நாங்கள் அமல பார்ப்போம். அமல் 2 வீட்டையும் எவ்வளவு நேரத்தில் கடக்கிறார்கள்? அமல் முதல் 1 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த வீட்டை கடக்கிறார். அடுத்த 3 கிலோமீட்டர்ல 2வது வீட்டை கடக்கிறார். அப்ப அமல் மொத்தத்தில 4 கிலோமீட்டர் சென்றதன் மூலம் 20 வீட்டையும்
விமல் சமல் வீட்டை கிடக்கின்றார். நாங்கள் விமலை பார்வையிடுவோம். விமல் இதிலே இருந்து ஒன்றிலே இருந்து 4 வரைக்கும் 3, பிறகு 8 வரைக்கும், அப்ப 7 கிலோமீட்டர் தான் 2 வீட்டையும் கிடப்பேன். முதல்ல விமல் சமல் விட்ட 3 கிலோமீட்டர் கிடப்பா, பிறகு 4 கிலோமீட்டர் 3 நாளும் 7 கிலோமீட்டர் தான் கிடக்கிறேன். நாங்கள் சமலை பார்ப்போம். சமல் முதல்ல 4 கிலோமீட்டர் கிடக்கிறார், பிறகு 1 கிலோமீட்டர், அப்ப மொத்தம் 5 கிலோமீட்டர்ல 2 வீடுகளையும் கிடக்கிறார். இப்ப கேள்வி எங்களுக்கு இதிலே முதல்ல 2 மீட்டர் விட்டு கிடக்கிறார். அவன் தான் 4 கிலோமீட்டர் தூரத்துல, அதாவது ஒரே வேகம் ஒரே நேரம் என்றபடியால் ஒரே வேகம் ஒரே நேரம், அதாவது ஒரே வேகம் ஒரே கதி ஒரே நேரம். அப்ப அமல்தான் உடனே 2 வீட்டையும் கடப்பார் என்பது கேள்விக்கான விடை விளக்கம். இது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கேள்வியை தகவலாக எழுத வேண்டும் என்பதை நான் மீளவும் அறியப்படுத்த பாருவோம். அமல் விமல் சமல் வீடுகள் ஏபிசி அங்க தந்த தகவலை சுருக்கி எழுதி பழகினால் எங்களுக்கு தகவல் இலகுவாக புரிந்து கொள்ளும். ஏபிசி என்ற வீடு இருக்கின்றது. வீடுகளை தொடுத்து பட்டமான பயண பாதை இருக்கின்றது. அடுத்த மூவரும் ஒரே நேரத்தில் ஒரே கதையில் அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில், அம்புக்குறி காட்டுற திசையை கருத்துல கொள்ளணும். 3 இங்க அப்ப அம்புக்குறி காட்டுற திசையில அவர்கள் செல்கிறார்கள். இங்க அம்புக்குறி, அதாவது இடஞ்சுழியாக செல்கிறார்கள். யார் ஏழு வீடுகளை முதலில் கலப்பார் என்றால், இப்ப நாங்கள் கண்டுபிடித்தோம் அமல் என்பது. அமல் 1 இங்க 3, அப்ப நாங்க இந்த கிலோமீட்டர் அளவுல போட்டபடியா 4 சொல்றோம். அவை 4 அல்ல, 4 பாகம். நாங்கள் இது 8 ஒன்றுண்டா, இது 8 3, 8 4 பாகத்துல கிடக்கிறார். அமல் 8 4 பாகத்துல கிடக்கிறார். இவர்களுக்கு இதுல 3 8 3, இங்க 8 4 8 7 பங்குல கிடக்கிறார். சமல் 8 4 1 8 5 கிடக்கிறார். அப்போ 8 4 கிடக்கிறார். அமல் தான் முதலில் கிடக்கின்றார் என்பது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். அதாவது மாணவ செல்வங்களுக்கு நான் மீளமென சொல்லக்கூடியது என்னென்றால், என்னை பின்பற்றுங்கள், உங்கள் பெறுவேறு சிறப்பாக இருப்பதற்கு நான் என்னால் முடிந்தளவு வழிகாட்டுவேன். அதற்காக தொடர்ச்சியாக காணொலிகள் ஒவ்வொரு நாளும் போட்டுக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் கிடைக்காது. சில விடுமுறை காலங்கள்ல வெளிநாடுகளுக்கு எல்லாம் செல்ல இருக்கின்றன. அப்ப அந்த காலத்துக்கு நீங்கள் இதுகளை பார்வையிடுகிறோம், பிறகு போடுவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். இங்கே அமல் சமல் வீடுகள் ஏபி 2 வீடுகள், அமல் சமல் வீடுகள் ஏபி இருக்கு. இருவரும் ஒரே நேரத்தில் ஒரே கதியில் அம்புக்குறி திசையில் வருகின்றார்கள். அப்ப இவன் பலன் சொல்லியா வர, இவன் இடம் சொல்லியா வர, ஒரே திசையா இருக்கார். அம்புக்குறி வழியெல்லாம் வருகிறார். இவர் பலன் சொல்லிய, இவர் இடம் சொல்லிய, ஒரே கதி ஒரே நீளம். இப்ப கேள்வி என்ன, இருவரும் 3வது தடவை சந்திப்பது எங்க? சி இல்லையா, டி இல்லையா? அப்ப இவங்க 2 பேரும் ஒரே வேகம் ஒரே நேரம் என்றபடியால் ஆரம்பிக்கிறது ஒரே நேரம். அப்ப முதல்ல எங்க சந்திக்கிறோம், 2வது எங்க சந்திக்கிறோம், 3வது சந்திப்பது நீங்கள் விடையாக கொமெண்ட் ஊடாக அனுப்புங்க. உங்கள் சிறந்த அறிவாற்றலுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு விடை பெறுகின்றேன். நன்றி.